ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது வித்தியாசம் இருப்பதற்கு காரணம் இதுதானா? அறிவியலே சொல்லிடுச்சு. உங்க வயது வித்தியாசம் எவ்வளவு? தினசரி வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை பாரம்பரியமாக ஏற்கிறோம். திருமணத்தில் ஆண் பெண்ணை விட வயதில் பெரியவராக இருக்க வேண்டும் என்ற கோட்பாடும் அதில் ஒன்று. இதை நாம் ஒரு பழக்க வழக்கமாகவே நினைத்திருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் நிற்கும் அறிவியல் ஆதாரங்களை பார்த்தால் அது வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் நுட்பமான உளவியல், உடலியல் மற்றும் சமூக உளவியலால் நிரூபிக்கப்படும் ஒரு நடைமுறை ஆகும். தொடர்புகளில் ஏற்படும் உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள், ஒழுங்கு, பொறுப்புணர்வு, உடல் நலம், மகப்பேறு உள்ளிட்ட பல துறைகளிலும் வயது வேறுபாடு சில நேரங்களில் ஒரு நல்ல சமநிலையை ஏற்படுத்தக்கூடியது. இதனை அறிவியலே நேரடியாக கூறுகிறது. பெண்கள் ஆண்களை விட சுமார் 2 ஆண்டுகள் முன்னதாகவே பருவ வயதில் நுழைகின்றனர். இதனால் அவர்கள் உணர்ச்சி, உடல் மற்றும் மன வளர்ச்சியில் விரைவாக தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். இதே சமயம் ஆண்களுக்கு அந்த மனநிலை அடைய இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படுகிறது. திருமண வயதில் பெண் 18வது வயதில்தான் மனநிலை நன்கு நிலைத்துவிடும். ஆனால் ஆண்களுக்கு அது சுமார் 24 வயதில்தான் இயற்கையாக கிடைக்கிறது. ஆண் மற்றும் பெண் இருவரும் ஒரே வயதினராக இருந்தாலும் உணர்ச்சி முதிர்ச்சியில் பெண் முன்னே இருக்கிறார். இது உறவில் இடைமறைவுகள், மன அழுத்தங்கள், தவறான புரிதல்கள் என ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக்கும். எனவே ஆணின் வயது சற்று அதிகமாக இருக்கும் போது அவருக்கு அந்த இடைவெளியை நிரப்பும் மனப்பூர்வ ஆற்றல் அதிகரிக்கும். திருமணம் என்பது இருவரும் வாழ்வை முன்னேற்று வாழ்வதற்கான ஒரு ஒப்பந்தம். இதில் நிதானமாக முடிவெடுக்கும் திறன் மிக முக்கியம். பெண் தனது 18வது வயதிலேயே வாழ்க்கை திட்டங்களை சீராக அமைக்க தொடங்குகிறார். ஆனால் ஆண்களுக்கு அந்த மனோபக்குவம் 22 முதல் 24 வயதிற்கு பிறகே வருகிறது. இது அவர்களுக்கு திருமண வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. பெண்கள் 18 வயதில் இருந்தே கருப்பை வளர்ச்சியிலும் கர்ப்பமாகும் இயல்பிலும் முழுமையாக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்களின் விந்தணு தரம், ஹார்மோன் நிலை ஆகியவை சீராக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சற்று அதிக வயது தேவைப்படும். குறிப்பாக 24 வயதிற்கு மேல் ஆண்கள் சீரான கருவூட்டும் திறனை கொண்டிருப்பதாக மருத்துவ தரவுகள் தெரிவிக்கின்றன. உணர்வுகள் மட்டுமல்ல, வாழ்க்கை பொறுப்புகளையும் சுமக்கும் திறன் வயதுடன் ஏற்படுகிறது. ஆண்கள் அதிகமாக தாமதமாக மன பொறுப்புகள் வளர்த்துக் கொள்கிறார்கள் என்பது அறிவியல் ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வயதில் பெரிய ஆண்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் அதிகம். ஒரு குடும்பத்தின் முதன்மை ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதிலேயே தொழில், வேலைவாய்ப்பு, சொந்த சுழற்சி ஆகியவற்றில் அவர்கள் அடைய வேண்டிய நிலை சுமார் 24 முதல் 25 வயதில்தான் ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் திருமணம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சீரான கட்டமாக அமையும். ஆண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற பண்புகளை தாமதமாக வளர்த்துக் கொள்கிறார்கள். இது தொடர்புகளில் தெளிவை தடுக்கும். ஆனால் வயதில் முன்னேறியவர்களாக இருக்கும் போது அவர்கள் உணர்வுகளை பகிர்வதும் புரிந்து கொள்வதும் மேம்படுகிறது. திருமணத்தில் ஆண் பெண்ணை விட வயதில் பெரியவராக இருக்க வேண்டும் என்பது வெறும் பழக்க வழக்கமல்ல. அறிவியல் ரீதியில் பரிசீலித்தால் இது ஒரு உறவின் நிலைத்தன்மைக்கும் வாழ்க்கையின் சீரான பயணத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. உணர்ச்சி, உடல், பொறுப்பு மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்படும் இயற்கை வேறுபாடுகளுக்கு இது ஒரு சரியான சமநிலை தீர்வாக இருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.